நண்பர்களே, இப்போ வேணா கலர் சொக்காவை போட்டு பேக்ரவுண்டை கலர் கலராக எடிட் பண்ணுறதுல வடக்கு நண்பர்கள் முதலிடம் பெற்றிருக்கலாம். ஆனால் முன்னொரு காலத்தில் அதில் நான் தான் முதலிடத்தில் இருந்தேன். எங்கள் அண்ணி எனக்கு இது கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இதை எப்பெல்லாம் பார்க்கறனோ அப்பெல்லாம் எனக்கு இந்த வடக்கு நண்பர்கள் கதை ஞாபகம் வரும். இன்று அதிகாலையில் எழுந்து ஜிம்முக்கு போன உடனே செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட்டை போட்டு வீட்டுக்கு வந்தேன். நகைலாம் கண்டமேனிக்கு வளர்ந்து கிடந்தது. அதனால் நகை வெட்டி எடுத்து எல்லாத்தையும் கச்சக்குன்னு கட் பண்ணி விட்டேன். பேசிக்கிட்டே அம்பட்டாகத்தையும் பிச்சுட்டியா. ஒரு பவுல் முழுவதும் வாட்டர் மெலான குழுகுலுன்னு வயிற்றுக்குள்ளே விட்டு வரும்போது நைட் வச்சு இந்த சப்பாத்தி தென்பட்டது. அதையும் ஒரு அமுக்கிட்டு ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். உடனே இவ்வளோ காசை வச்சுக்கின்னு கையை பத்த பண்ணிது நண்பர்களே. பணத்தை ஏடிஎம்ல டெபாசிட் பண்ணிட்டு வந்தோடனே கொரியர் ஒன்று கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கான பாக்ஸில் பேக்கிங் எல்லாமே பண்ணிருக்கும் போதே வயிறு லைட்டாக கிழிச்சா சரி சாப்பிட்டு வந்துடலான்ற முடிவு பண்ணிட்டேன். முட்டை சிக்கன் சாப்பாடு அருமையான மதிய உணவு சாப்பிட்டு பாக்ஸை கொண்டு வந்து வண்டி மேலே வச்சோடனே அந்த பாக்ஸ் வண்டியே கவர் பண்ணுற அளவு பெருசாக இருந்துச்சு. இதை எத்தனை எப்படா பஸ் ஸ்டாண்டு போகிறதுன்னு யோசிச்சு இருக்கும்போது மெய்யழகன் மாதிரி ஒரு நண்பர் வந்தார். அவரோட உதவியோட கொண்டு போய் குத்துன்னு வந்துட்டேன். வரும் வழியில வாங்கின வாழைப்பழத்தை ஆபீஸ்ல உட்காந்து கதம் திருப்பதியில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும். அப்படியே இருக்கு. பேங்க்ல போடு. பேங்க்லயா? கீழே போடுறா கேன. வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே எங்க அண்ணன் பையன் ஒருத்த கொடுக்குன்னு ஓடி வந்து இந்த நோட்டு புத்தகத்தை கையில குத்து நாளைக்கு எங்களுக்கு டெஸ்ட் சொல்லி கொடுக்குன்னு சொல்லி கொடுனா நான் இதெல்லாம் எப்படி வரையறது எந்த ஷேப்ல வரையுதுன்னு சொல்லி கொடுத்துன்னு இருந்தா நாளைக்கு அவனுக்கு ஓரல் டெஸ்ட் ஆமா காரி முடிஞ்சிட்டே துப்பின்னு போயிட்டான். அசிங்கப்பட்டதோட சேர்த்து இந்த சப்பாத்தியை சாப்பிட்டு இன்றைய நாள் முடிச்சுக்கிட்டேன் நண்பர்களே. நன்றி.